ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குணம் மாற தின தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் கடந்த நாளினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் நாவை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நாவினால் வரக்கூடிய நன்மைகளை நாம் பார்த்தோம். பரிசுத்த வேதாகமம் நாவை பற்றி என்னெல்லாம் சொல்லுது அப்படிங்கிறத கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இந்த நாவினாலே நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோம் என்று சொன்னால், நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளில் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிக்கப்பட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரையும் அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. அன்பானவர்களே, இங்கே நாம் வேதத்தில் யாக்கோபுக்கு எழுதுகிற அந்த நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த நாவு நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறது, எப்படி நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது, எப்படி நம்முடைய வாழ்க்கையை அது அழிக்கிறது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு பெரும்பாலும் ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், என்னை அவங்க கெடுத்துட்டான், இவங்க கெடுத்துட்டான், அல்லது என் பிள்ளைய அவங்க கெடுத்துட்டாங்க, இவங்க கெடுத்துட்டாங்க, அல்லது என் தொழிலை இவங்க கெடுத்துட்டாங்க, அவங்க கெடுத்துட்டாங்க. இப்படி தான் நம்ம மற்றவர்கள் கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற நம்முடைய நாவை வைத்தே பிசாசு நம்மை அழிப்பதற்கு அழகாக ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கிறான். எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி அவர்களை அந்த தோட்டத்தை காத்து கொள்ளும்படி, காவல் பண்ணும்படி அங்கே அவர்கள் கையிலே கொடுத்து விட்டு சென்றார். அந்த ஏவாளை வைத்தே அந்த மனிதனை பாவம் செய்ய வைத்தான் பிசாசு. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையையும் அழிப்பதற்கு பிசாசு வேற எங்கேயும் போய் யாரையும் கூட்டு அவன் எந்த ஆயுதத்தையும் கொண்டு நம்மளை அழிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நாம் எல்லாம் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கடந்த நாட்களில் நாம் நீதிமொழியின் புத்தகத்தில் நாம் வாசித்தோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போது நம்முடைய அழிவு நம்முடைய நாக்கில் தான் இருக்குது, நம்முடைய வாழ்க்கை நாக்கில் தான் இருக்குது. அதனால தான் இந்த நாக்கு ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது லைஃப் ஆஃப் ட்ரீ என்று சொல்லி. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை விளையக்கூடிய ஒன்று தான் நாக்கு. அப்போ நாக்கை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். நாக்கை பொறுத்து தான் நம்முடைய சரீரத்தில் ஆரோக்கியமானாலும் சரி, அல்லது குடும்ப உறவானாலும் சரி, அல்லது இந்த உலகத்தில் என்ன நல்லது நடந்தாலும் அது நம்முடைய நாவை பொறுத்து தான் இருக்கிறது. அதைத்தான் இங்கே யாக்கோபுக்கு எழுதும்போது அவர் அழகாக சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த நாக்கு என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், இது பெருமையானவைகளை பேசுகிறது,
இந்த நாக்கு நெருப்பு என்று சொல்லி இருக்கிறது. ஒரு சின்ன நெருப்பு தான். அந்த நெருப்பை வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ சமீபத்தில் அமெரிக்கா தேசத்தில் பார்க்குறோம், அங்கே அந்த தீயை அணைக்க யாராலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வல்லரசு நாடு அது. அவ்வளவு வல்லரசு நாடாக இருந்தாலும் அந்த தீயை அணைக்க முடியவில்லை. அதனால தான் இங்கே சொல்லும்போது நாவை அடக்க ஒருவனாலும் முடியாது என்று சொல்லி, இது பொல்லாங்கு நிறைந்த உலகம் என்று சொல்லியிருக்கிறது. உலகம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு உலகத்தெல்லாம் போய் சுற்றுறது அப்படி இல்லை. இந்த நாக்கு தான் உலகம் என்று சொல்லியிருக்கிறது. உலகத்தில் என்னெல்லாம் அநியாயம் நடக்குதோ அத்தனை அநியாயத்தையும் இந்த நாக்கு செய்யும். இந்த உலகத்தில் என்னெல்லாம் பிரச்சனைகள் நடக்கிறதோ அத்தனை பிரச்சனையும் இந்த நாக்கு தான் பண்ணும். அப்போது நம்முடைய வாழ்க்கைக்கு தீமை செய்கிறது கணவன் அல்ல, மனைவி அல்ல, பிள்ளைகள் இல்லை, பக்கத்து வீட்டார் இல்லை, எதிர்த்து வீட்டார் இல்லை, பக்கத்து ஊருக்காரங்க இல்லை, எதிர்த்து வீட்டுக்காரங்க இல்லை, நமக்கு எதிரி கிடையாது. நமக்கு எதிரியே நம்முடைய நாக்கு தான். ஆகையினாலே இந்த நாக்கு பொல்லாங்கு நிறைந்தது என்று சொல்லியிருக்கிறது. அநீதி நிறைந்த உலகம் என்று சொல்லியிருக்கிறது. இந்த நாக்கு நம்முடைய ஆயுசையே அழித்துவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வசனத்தை வாசிக்கும் போது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அப்போ இந்த நாக்கு நம்ம நினைக்கிறோம் ஏதோ பாம்புல தான் விஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நமக்குள்ளேயே அந்த விஷம் இருக்கிறது. அந்த நாக்கு பொல்லாங்கு நிறைந்தது அப்படின்னு சொல்லி இருக்குது, அநீதி நிறைந்தது. இந்த நாக்கை இந்த உலகத்தில் யாராலையும் என்ன செய்ய முடியாது, அடக்க முடியாது அப்படின்னு சொல்லி சில நீங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்துருப்பீங்க. சாகிற வரைக்கும் அந்த பேச்சை மட்டும் நிறுத்தியிருக்க மாட்டாங்க. சத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பேச்சு ஓய்ந்திருந்திருக்கும். சில குடும்பங்களில் சில பெண்கள், சில ஆண்கள் பேசினாங்க அப்படின்னு சொன்னால் சாகிற வரைக்கும் பெட்டில் படுத்துக்கிட்டு கூட சாகும்போது கூட பேசிட்டே இருப்பான். ஏன் அப்படின்னு சொன்னால் அதை அடக்க ஒருவனாலும் முடியாது என்று நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உலகத்தில். அப்போ அப்படிப்பட்ட நாக்கை அடக்குவதற்கு திறமைசாலிகளாய் நாம் இருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன்னா, நான் வானத்தை வில்லா வளைச்சிருவேன்லாம் சொல்கிறான், என்னை விட அறிவாளி யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாக்கை அடக்கிறதுக்கு ஒருத்தராலும் முடியல. எத்தனை பேர் எதையெல்லாம் சொல்லிட்டு சிக்கிக்கிட்டு எவ்வளோ பிரச்சனையில் அகப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். ஆகையினாலே பிரியமானவர்களே, இந்த நாக்கு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் ஒருத்தரை நம்ம கடுமையாக திட்டும்போது அவன் போய் செத்து போகிறான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த விஷம் கலந்த வார்த்தை அது போகும்போது கண்டிப்பாக அவனை இந்த உலகத்தில் வாழணுங்கிற அந்த நம்பிக்கை அவனுக்கு வராது. ஆகையினாலே தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த நாக்கை மிகவும் பத்திரமாக பார்த்துக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சரீரத்தில் இருக்கிற அந்த உடம்பில் அந்த பார்ட்ஸ் எல்லாம் ஆண்டவர் வச்சுருக்காரு. இதயத்துக்கு கூட அவ்வளோ பாதுகாப்பு கிடையாது. ஆனால் நாக்குக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான கேட்டு. அந்த பல்லு பார்த்தீங்கன்னா சாதாரணம் கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் அடித்தா உடஞ்சிடும், எலும்பு கூட உடஞ்சிடும். ஆனால் பல்லு உடைஞ்சதா இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் பல்லு அவ்வளோ பாதுகாப்பாக அந்த நாக்கை பாதுகாக்குதுங்க. நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகி எத்தனையோ பேர் நீங்கள் செத்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஹார்ட்டு கூட அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி மூளை சிதறிச்சு அப்படின்னு பார்க்க முடியும். ஆனால் பல் அப்படியே இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் அது அவ்வளவு பாதுகாப்பான இடத்துல இருக்குது. ஆண்டவரே அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கிறார். அதனால் நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் அது மேலே கொஞ்சம் நம்ம சிந்தனையை செலுத்தணும். நாவை நாம் அடக்கி பழக வேண்டும். ஆகையினாலே இந்த நாக்கு புல்லாங்கு நிறைந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு, விஷம் நிறைந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அது நரகத்தில் நம்ம தள்ளக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கு. வேற ஏதோ இங்கே இந்த உலகத்தோடு முடிஞ்சிட்டா கூட பரவாயில்ல, ஆனால் இது எங்கே கொண்டு போகுது, நரகத்துக்கே கொண்டு போயிடுது. அப்போது இதை எவ்வளவு ஜாக்கிரதையாக நம்ம பார்க்கணும் பாருங்க. ஆகையினாலே அன்பானவர்களே, இந்த நாக்கை நாம் எப்படி அடக்குவது, இந்த நாக்கை நாம் எப்படி அடக்கி நாம் வாழ்க்கையில் வாழ்வது என்பதை குறித்து நாம் அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். ஆகினாலே இவ்வளவு தீமை நிறைந்த நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அழிவுக்கு கொண்டு வருகிற நாக்கை
நாம் இனி சரியாக பயன்படுத்துவோம் என்று உறுதி எடுத்து நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவரீர், என்னுடைய சரீரத்திலே இருக்கிற இந்த நாக்கு என்னையே அது அழிக்கிறதாக இருக்கிறது, என்னை நரகத்துக்கு தள்ளுகிறதாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக சிதறடிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாக்கை ஆண்டவரே தேவரீர் உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாக்கு எந்த விதத்திலும் ஆண்டவரே எங்களை அழிக்காதபடி நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ள முடியும். ஆண்டவரே, பிசாசு எப்படியெல்லாம் எங்களை இதுவரையிலும் அழித்திருக்கிறான், எப்படியெல்லாம் வேதனைப்படுத்தியிருக்கிறான், எப்படியெல்லாம் துன்பப்படுத்தியிருக்கிறான், எப்படியெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கடிகளை கொண்டு வந்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். தேவரீர், இனி எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாக்கை வைத்து பிசாசு எங்களை கெடுக்காதபடி கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவரீருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.